நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியிலும் எழுந்து வருகிறது. ஆளும் திமுக கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. திமுகவில் புதிய வரவாக மக்கள் நீதி மையம் இடம்பெற உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் மத்திய சென்னை தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவதாகவும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் மனோ தங்கராஜ் மகன் மீது ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு அரசின் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் மனோ தங்கராஜின் மகன் ரமோன் அனைத்து துறை நிர்வாகத்திலும் தலையிடுவதாக கன்னியாகுமரி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மெர்லியன் தாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தனது கேபிள் நிறுவனத்தை வைத்துக் கொண்டு நெருக்கடியில் 15,000 பேர் அரசு கேபிளில் இருந்து விலகிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.